மூன்றே அம்புகளில் மகாபாரத போரை முடிக்கும் திறன் கொண்ட அந்த வீரன் யார்? ஈமனின் பேரனான பார்பரீக் சிவனிடமிருந்து 3 அமானுஷ்ய அம்புகளை பெற்றான். அதன் சக்தியால் போரில் பலவீனமான அணிக்காக போரிடப் புறப்பட்டான். ஆனால் பார்பரீக்கின் இந்த முடிவு தர்மத்தின் வெற்றிக்கே தடையாக மாறும் என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார். ஒரு எளிய அந்தணர் வேடத்தில் வந்து அந்த மாவீரனிடம் ஒரு விசித்திரமான தானத்தை கேட்டார். கிருஷ்ணர் கேட்டது வேறு எதுவும் இல்லை, பார்பரீக்கின் தலையையே கேட்டார். தன் கொள்கைக்கு உண்மையாக பார்பரீக் தன் தலையையே வெட்டி கொடுத்தான். ஆனால் போரை பார்க்க வேண்டும் என்ற அவனது கடைசி ஆசையை கிருஷ்ணர் நிறைவேற்றினார். போர் முடிந்ததும் யார் பெரிய வீரன் என பாண்டவர்கள் வாதிட்ட போது அந்த தலை சிரித்து உண்மையை கூறியது. போரிட்டது நீங்கள் அல்ல, கிருஷ்ணரின் சுதர்சனமும் காளியின் கோரமும் தான். எல்லாம் அவன் லீலை.